அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எடுத்தவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. யாராவது ஒருத்தர் நல்ல சத்தமாக வாசிங்க. இதோ இருள் பூமியையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனை இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேலையிலே ஆண்டவரே, எத்தனையோ தடைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, உடைய நாமத்தை பிரசாரப்படுத்த, உயர்த்த, மகிமைப்படுத்த கர்த்தர்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே. சாட்சி வேலையிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை, அடையாளங்களை சாட்சியாக சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சங்கீத பகுதியை தியானிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர்கள். இப்பொழுதும் ஆண்டவரை உம்முடைய வேலையாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தை வேலையிலே கர்த்தாவை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை திருவிழந்து இருக்கிறபடினால் இந்த ராபோஜனத்துக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனங்களுக்கூடாக, வார்த்தைக்கூடாக, சொற்களுக்கூடாக, எழுத்துக்கூடாக கழுவி சுத்திகரித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்துவீராக என்று உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அரியணை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நான் தாமே எங்களோடு கூட இடைப்படுங்கள். உங்களுக்கே துதி, உங்களுக்கே கனம், உங்களுக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தோடு கூட உங்களோடு கூட கடந்த நாட்களும் நான் பேசுகிறேன். இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறேன். ஆகவே இதை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னம்மா காலைக்கு போடுங்க. என்னம்மா? நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அப்போ நீங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? நீதியின் சூரியன் அப்படின்னா யார்? நீதி யார் சொன்னேன்? நீதியின் சூரியனை யாரும் சொன்னேன்? ஆண்டவராகிய ஏசு அப்படின்னு சொல்லி பழகணும். சும்மா நம்ம பக்கத்து வீட்டில் வியாபாரி மாதிரிக்கு ஆட்டோக்காரருன்னு உங்களை அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பழக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிற விஷயத்தில் இங்கே இயேசு அதிகத்தை சொல்ல, இதோ இருள் என்ன செய்யுமா? பூமியை பாருங்க. இருள் என்ன செய்கிறதாம்? அப்போ பாருங்க, ஆதியிலே எப்படி இருந்தது? பூமி இருளாய் காணப்பட்டது. அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவும் அவன் இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களிலும் இந்த பூமி இருளாய் இருந்தது என்று சொன்னால், இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு வீடாக இருந்தால் அந்த வீடு இருளாக தான் இருக்கும். ஆமீன். ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது, இங்கே வாசிக்கிற வசனத்தை, இதோ இருள் என்ன செய்கிறதா? பூமியையும் காரிருள். இருளும் பாருங்க, காரிருள் என்னது? என்னது காரிருள்னு சொன்னா? கிராணமான வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இருட்டுனாலும் சொல்லுவது எப்படி இருக்கிறது பாருங்க, வாசிங்க அதை. இதோ பாருங்க, ஒரு எச்சரிக்கை என்ன சொல்லுகிறான்? இதோ அப்படின்னு சொல்லுகிறார். ஆமீனா? ஜனங்களையும் மூடுமா? பாருங்க, இருள் பூமியை மூடுதான். அதை விட ஜனங்களை என்ன செய்யுதான்? காரிருள் மூடுது. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜனங்களால் என்ன செய்ய முடியாது? எங்கும் போய் வர முடியாது. ஒரு முறை அப்படிதான் அந்த புயல் ஒன்று வந்த நேரத்தில், அந்த கரண்ட் போன நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி பழகியே போயிடுச்சு. 6 மணிக்கு மேலே மாடியிலே உட்காந்து, அப்புறம் வீட்டில் இது கண்டில் தான் சொல்லுவீங்க, நாங்கள் வெளியே தெரியும் சொல்லுவோம். ஆமீன அது 10 வச்சு சாப்பிட்டு அப்படியே போய் போத்திட்டு படுத்துக்கிறது. ஆமீன். அப்போ அது அதுபோல் ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். பூமியில் எப்பொழுது என்ன இருக்கிறதா? இருள். ஆனால் மனிதர்கள் மேல் என்ன இருக்கிறதா? அது பாருங்க, 2க்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனாலும் யார் மேல்? கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் மேல் என்னன்னு வருதான்? உதிக்கிறதா? கர்த்தரே உதிப்பாராம். கரங்களை தட்டி தேவன் வெளிச்சம் என்று சொல்லப்படவில்லை, இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அப்போ கர்த்தர் நம்மோடு கூட தான் நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் எப்படி இருப்போம்? வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்மளோடு கர்த்தர் இருக்கிறபடினால தான் இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? டார்க்னஸாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு இது எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. காரணம் என்ன?
பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியான நமக்கு இது வெளிப்படுத்துகிறபடினால தான் இதனுடைய வார்த்தைகள், சொற்கள், எழுத்துக்கள் இவை எல்லாவற்றையும் இன்னைக்கு கோடிக்கணக்கான பிரசங்கங்களுக்கு பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இதிலிருந்தே தான் பண்ணி கொண்டே இருக்கிறோம். வேத புஸ்தகங்கள் இதிலிருந்து எடுத்து பண்ண முடியாது. என்ன செய்யணும், இதுக்குள்ள தான் ஒரு எழுத்தை கொண்டு ஒரு தொட்டை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஆமீன். ஆகவே இங்கே வசனம் உன்மேல் கர்த்தர் உதிப்பான், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, உன் வெளிச்சத்திடத்துல ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, ரெண்டுலையும் பாருங்க. மேல என்ன சொல்லுது, இருள் காரிருள், கீழே என்ன சொல்லுது, வெளிச்சம் ஒளி அப்படின்னு பாருங்க. அப்ப பாருங்க, வெளிச்சத்துக்கும் ஒளிக்கு வித்தியாசம் இருக்குது. பாருங்க, வெளிச்சம் என்கிறது ஆல்ரெடி ஒரு வெளிச்சம் தான். ஆமீன். அப்ப ஒளிங்கிறது என்னது, இது வெளிச்சமா இருக்கு, சரியா? ஒளினா என்னது, ஒரு இந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு டிஃபரன்ஸா நான் பார்த்தா என்ன சொல்லுங்க, என்ன அங்க ஒரு ஒளி அடிக்குது அப்படி நம்ம சொல்றோம். நம்ம இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனா நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் சொல்லுங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த சரஸ்வர நகரத்தில் நீங்களும் என்ன செய்றீங்க, அங்கங்க இந்த தூண் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்களே, நைட்ல லைட் போட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, தேவனுடைய பிள்ளைகளாம் எப்படி இருக்கிறோம், இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். ஆகவே தான் வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, பாருங்க, உதிக்கிற உன் ஒளியிடத்துல ராஜாக்கள் என்ன செய்வார்கள், நடந்து வருவார்கள். அப்ப நீங்க யாரு, ராஜாவோட நீங்க யாரு, வெளியாகிறோம். ராஜாவே உங்க இடத்துல வர்றதாருன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? அப்ப ராஜாக்கள் யார் இடத்துல வருவார்கள், என்னமா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, என்ன சொல்றேன், யாரிடத்தில் வருவாங்க ராஜாக்கள்? இந்த கடைசி காலங்களிலே தேசத்தில் யுத்தங்கள், கலவரங்கள், வியாதிகள் இப்படியெல்லாம் வர்றதுனால ராஜாக்கள் யாரிடத்தில் வருவார்கள், தீர்க்கதரிசியிடத்தில், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில். நாம் என்ன, தேவனுடைய வசனத்தை நீங்கள் நாம தீர்க்கதரிசனம் கண்ணை மூடிக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றதில்லை, வசனம் இங்கே எழுதப்பட்டது, இதைத்தான் அவர்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் கைகளினாலே சுற்றி காட்டி வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இவைகள் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் கேட்பார்கள். இதற்கு நாங்கள் பிரதித்திரமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஆமீன். அங்கே ஆமீன். சங்கீதம் 2 வாசித்தது போல என்ன செய்ய வேண்டும், அவர்களை தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், தேசத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அப்ப அவங்க வாயில என்ன இருக்கு, பயம், இந்த உலகத்தை குறித்ததான பயம், உலகத்தில் நடக்கிற சம்பவத்தினால் ஏற்படுகிற கலக்கங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, இவைகள் எல்லாம் நடக்கும், ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஆமீன். அல்லேலூயா. இதை குறித்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலை வேளையில் நாம் தியானித்து நாம் முடிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கும். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. நம்ம இஸ்ரவேல், இந்த கதை உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப பாதி வழியில வர்ற நேரம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எதிராளிகள் என்ன செஞ்சாங்க, ரதங்களை பூட்டி கொண்டு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் சேனைகளும் என்ன செய்கிறாங்க, இவங்களை திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போகிறதுக்காக வாராங்க. அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளிப்பட்ட அவங்களை கர்த்தர் விடுவித்த அவங்களை மீண்டும் அடிமைத்தனம் என்ன செய்கிறது, நம்மளை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்குது. அப்போ நம்மளை பின்தொடர்ந்து வருகிற அடிமைத்தனம் எப்படி இருக்கிறது, ஆமீன், தேரில் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் விடுதலை பண்ணி கூட நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த அடிமைத்தன நுகத்துக்குள்ளேயாகவே இருக்கிறோம். ஒரு யானையை கட்டி வைத்தா அந்த அந்த சங்கிலியை எடுத்து அப்படியே அவுத்து விட்டுட்டா கூட அது என்ன செய்யுமா, அந்த இடத்தை விட்டு போகாதான். ஏன், அது கட்டி இருக்கிறாங்கன்னு நினைக்கும். அது மாதிரி நமக்கு தேவன் கட்டுகள் எல்லாம் அவுத்து கூட நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இன்னும் நமக்கு அந்த விடுதலை வரவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தின் பகுதியை பாருங்க. எகிப்தியருக்கு அது அது மேகமும்
அது ஒரு மேகம் மாத்திரமல்ல, அது எப்படி இருக்கு? அந்த மேகம் எப்படி இருக்கிறது? அந்தகாரமான ஒரு மேகம். அப்ப பாருங்க, அது ஒரு பயங்கரமாக இருக்கிறது. அதே வேளையில இஸ்ரவேலருக்கோ அந்த இரவையும் அது எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிழ்வோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் என்னது? இருளை அவர் அனுமதிக்க மாட்டார். நாம போய் இருளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாலே தவிர ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? இருளுக்குள்ள கொண்டு போக மாட்டார். இருள் என்று இங்கே இடத்துல சொல்லப்படுகிற ரெண்டு காரியம். ஒன்று இயற்கையாகவே இருள், இரண்டாவது என்னது? பாவம். பாவத்தையும் இருள் என்று தான் சொல்லப்படுது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்கள் அவங்க புறப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட, அப்ப பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம். ஏசாயா 60 சொன்ன வாக்கு தத்தத்தின் படியாக இங்கே அந்த வாக்கு தத்தம் என்ன செய்யப்படுகிறது? பிரகடனப்படுத்தப்பட்டு அது நிறைவேறுகிறதாக இருக்குது. அப்ப இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறான்? நம்முடைய அனுபவத்தன நுகத்தை என்ன செய்கிறார்? முடித்து நம்ம என்ன செய்கிறான்? ஒரு வெளிச்சத்தின் வழியிலே நம்மளை கொண்டு போகிறோம். ராமின் சொல்லுங்க. அப்ப நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இருள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வெளிச்சத்துக்குள்ளே போக புறப்படும். ராமின் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் தான் அந்த வசனங்கள் சொல்லுகிற பொழுது ஆசையாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அவர்களை முன்னும் பின்னுமாக அவர்களை நடத்தினார். 19 வசனம் வாசிங்களே மகள். அப்பொழுது யாரு? ஆமீன். விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஆமீன். ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறாரு? எப்படி நடத்துகிறாரு? எப்படி நடத்துகிறார் நம்ம ஆண்டவர்? முன்னும் பின்னும் நடத்துகிறார். அம்மா அப்பா என்ன, அம்மா பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும் என்ன செய்வாங்க? புள்ள பின்னால் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிள்ளை முன்னின்று நடத்தி கொண்டே இருப்பாங்க. அதே நேரம் போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? பின்னால் அப்படி பார்ப்பாங்க, பிள்ளை வருதா அப்படின்னு. இது பிள்ளை அப்படியே அப்படியே பார்த்துட்டு வரும். சில பிள்ளைங்க அப்படி நழுவி கையை விட்டு அதுக்கு ஒரு பொம்மை டோல் எதுவும் ஏற்பட்டால் அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுங்க. அப்போ தான் அம்மா என்ன செய்வாங்க? கை நழுவுதே அப்படி சொல்லி இடுக்கி பிடிச்சிட்டு பார்த்தா அந்த புள்ளோட்டு இருக்கணும். அம்மாவை பார்க்காது, அதே என்ன பார்க்கும்? அது அங்கே பார்க்கும். ஆமீன். அப்போ ஆண்டவர் அதுதான். அப்போ நம்ம அந்த உலகம் நம்ம என்ன செய்கிறது? ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக இந்த உலக லௌகிகம் என்ன செய்யுது? நம்மை எப்பொழுதுமே நமக்கு என்ன காட்டி கொண்டு இருக்குது? ஆசையை காட்டிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருப்பேன் ஆமாம். அப்படியே நான் அப்படி போனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த கையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தால்? மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று வேதம் சொல்லுங்கள். இதை குறித்த ஒரு காரியத்தை நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்து நம்ம இந்த ஆராதனை நாங்கள் முடிப்போம். என்னோட எடுத்துக்கொண்டு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆமா, பாருங்க, பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து எழுதுகிற பொழுது அங்கே யோவானுடைய ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லவில்லை, வேற காரியங்களை குறித்து சொல்லவில்லை. இங்கே மோசையின் காலத்திலே அந்த ஜனங்கள் அடிமையாக இருந்த ஜனங்கள் மீட்கப்பட்டு அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற முதல் அனுபவம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த செங்கடலுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்த காரியத்தை இங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார். அதை ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக எழுதுகிறார். நம்ம இருளை கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டம் என்னவாக காணப்படுகிறது? இந்த ஞானஸ்தானமாக இருக்கிற ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பின்மாற்றம் அடைந்து போனாலும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் ஆண்டவர் என்ன செய்வார்? முழு முயற்சி செய்து அவர்கள் என்ன செய்வார்? அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தது போல நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு அவர் முழு முயற்சி செய்வார். அந்த வேளையில் நாம் சில வேளைகளிலே பின்மாற்றம் அடைந்து பின்னோக்கி போய்விட்டாலே அன்றி கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மை கைவிட மாட்டார். ஆகவே இந்த இடத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற பொழுது கொரிந்தியர் ஜனங்களை தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொரிந்தியர் பட்டணம் இப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க வசதி படைத்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், அதே வேளையில படிப்பறிவு குறைந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாக ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அந்த அடிமைத்தன நுகத்தை ஆண்டவர் எப்படி
முறித்து அவர்களை கொண்டு வந்தார் என்பதை குறித்து அடையாளமாக சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான போதனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞானிக்கன் மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அப்ப பாருங்க, கிறிஸ்துவை இங்கே அடையாளம் காட்டுறார். அங்கே நான் கிறிஸ்துவ என்னென்ன அடையாளம் காட்டப்பட்டிருந்தது? கிறிஸ்துவ அங்கே எப்படி அடையாளம் காணப்பட்டது? நம்ம வாசித்தோம் யாத்திராவும் 14:19 என்னமா சொல்லுங்க. தேவ தூதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த இன்று வர்றது யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன் வந்தா தூதன், இன்று வந்தா என்னது? இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப இங்கே அழகாக சொல்கிறார், அந்த கண்மலை வேறு ஒருவரும் இல்லை, அவர் கிறிஸ்து என்று சொல்கிறார். அப்ப நம்ம ஆமென். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு வந்தார் என்று அல்ல, அங்கே நாங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசு எப்படி இருக்கிறார்? மறைந்து இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறார்? வெளியரங்கமாக இருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் வந்தது பிறகுதான் நம்ம இயேசுவை சொல்றோம். அதனால நினைக்கிறாங்க இயேசு இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக தான் இந்த பூமிக்கு வந்தபடினா இந்த 2000 வருஷத்துல தான் இயேசுன்னு ஒரு கடவுள் வந்தார் என்று அல்ல, அவர் ஆதியிலே இருந்தார். யோவான் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை என்னவானது? மாம்சமாக வெளிப்பட்டது. ஆமென். ஏமஞ்சில் எழுதியிருக்காரு, நீங்க டக்குன்னு பார்க்கணும். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து நம்ம வாசிட்டே போவோம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். பாருங்கப்பா, ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய பேர், ஞான கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இங்கே தான் கொஞ்சம் நமக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் இடிக்குதா இல்லையா? எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்தாலும் ஆமென், எல்லாரோடையும் கர்த்தர் பிரியமா இருப்பார் என்று நாம சொல்ல முடியாது. வராமின்னு சொல்லுங்க. இதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்படி இருந்தும் அந்த வசனம் பாருங்க எப்படி சொல்றாருன்னா, அந்த முதல் வசனம்னா நல்லா பகிரங்கமா பேசிட்டு அப்புறம் மெல்ல மௌனமா சொல்றாரு. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானோரிடத்துல என்னையா? தேவன் பிரியமா. அப்ப நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து திருப்பி நான் சொல்ல விரும்பல. அவங்களை சொன்னாலும் ஒண்ணுதான், நம்மளை சொன்னாலும் ஒண்ணுதான், நாமளும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான். ஆமென். அவங்களும் முறுமுறுப்பாங்க, நம்மளும் முறுமுறுப்பாங்க. நமக்கும் ஒண்ணு வந்துச்சுன்னா ஓகேனுவா, இல்லைன்னா நம்மளே என்ன செய்வோம்? நம்மளே எழுதி போயிடுவோம். ஆமென். அப்ப அதனால நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. அப்ப இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுகளை வந்திருக்கிறதுனால நம்ம கொரிந்தியர் ஜனங்களுக்கு சொல்றார், நீங்களும் அப்படிதான் அப்படிங்கிறத என்ன சொல்றாரு? மேலோட்டமா சொல்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவர் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப பிரியமில்லாத ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென். ஏன்னா நீங்க நல்லா வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? என்ன அவங்க செஞ்ச தவறு என்ன? இஸ்ரவேல் செஞ்ச தவறுகள் எது? அவர்கள் பெரிய தவறு அவங்க செஞ்சது விசுவாசிக்கல. புரியுதா? நமக்கு விசுவாசம் இல்லாட்டி தானே ஒரு முறுமுறுப்பு வரும். இப்போ மல்லிகிட்ட நான் 1 லட்சம் கேட்டிருக்கிறேன், விசுவாசத்தில் கேட்டிருக்கேன். இப்போ அவ கொடுக்க நான் சொல்கிறதுனால அப்போ என்ன விசுவாசம் குறைகிற நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? சொல்லிட்டு செய்யவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அது அப்படியே வந்து என்னது அது என்னது முறுமுறுப்பு. அப்புறம் என்ன ஆகுது? அதுக்கு அப்படி வந்து இதை வந்து ஒன்றால் தான். அப்புறம் நான் உடனே நேரம் பேசுவேன். உடனே தான் நம்பி இருந்தேன், நீ சொன்னனால தானே, இல்லாட்டி நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். அப்போ பாருங்க அந்த என்னது அந்த முறுமுறுப்பு. அதுக்கு பிறகு அது என்ன செய்யுது? ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு அந்த சமாதான குறைவு ஏற்பட்டு இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்னன்னா, அந்த ஜனங்களை அங்கே எகிப்தில் இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது தேவன் செய்த அற்புதங்கள் தன்னை நிரூபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபிக்கிறார். அதே நேரம் எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக தான் கடவுள் என்பதை அவர் என்ன செய்கிறார்? அப்படி ஒரு என்னது வெளியரங்கமாக
அவர்கள் எதையெல்லாம் கடவுள் என்று சொன்னார்களோ அத்தனை பேரையும் என்ன செய்தார் ஆண்டவன் அந்த 10 வாதைகள் மூலமாக என்ன அப்போ அப்படி 10 வாதைகள் மூலம் ஆண்டவர் செய்கிற நேரம் அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? இந்த எகிப்தின் கடவுளை விட நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? பெரியவர் என்று. அது மாத்திரமா அதற்கு பிறகு செங்கடல் அப்படி இப்படி இவ்வளவு காரியங்களை செய்தும் ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன ஆகிடுது? ஆமா, எல்லா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட அந்த சாப்பாடு ஒன்று வாங்கி கொடு இல்லைன்னா என்ன ஆயிடுது? நமக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான், சரவணா ஸ்டோர்ஸ்க்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸு 1000 ரூபாய்க்கு 2000 எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த 12-1 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க என்னாச்சு? அவ்வளோ உடஞ்சி போயிடும். நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கல தானே? இந்த 2000 ரூபாய்க்கு வாங்கினது அது என்னது? சுடிதாரா? அது கூட என்னது? அந்த வயிற்று பசி என்ன செஞ்சிடும்? அது அவ்வளவு டோட்டலாக ஆகிடும். அதுபோல இந்த ஜனங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஆண்டவர் அழகாக கூட்டிகிட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுதே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? முன்னோக்கி போகாதபடி இவர்கள் பின்னோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளும் அநேக நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் பின்னோக்கி பார்க்கணும். ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னோக்கி பார்த்தா பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயம், ஒரு சாதாரண அந்த பூண்டுக்காகவும் சாதாரண அந்த காளைகளுக்காக அவங்க பின்னோக்கி பார்த்தாங்க. ஐயோ, அங்கேருந்து நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள சண்டை வரதே அப்படி தானே. நல்லா சமைச்சு வச்சிருக்கேன்னு புருஷன் சொல்லுவார், நல்லா சமைப்பாங்க, அந்த ரசம் இருக்கே தலையிலேயே கொடுத்துருக்காம அங்கே அப்போ இந்த இதுக்கு அவ்வளோ யூடியூப்பை பார்த்து அதை அப்படி அந்த என்னது அதை வச்சு இதை ஆட் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைக்கிற நேரம் அந்த அவ்வளோ இதுவும் எங்கே ரெஸ்பான்ஸ் எங்கே போகுது? அம்மாவுக்கு போனால் எப்படி இருக்கும்? இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? இந்த அக்கடை அப்படிங்கிற மாதிரிக்கு ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை செய்தும் இந்த ஜனங்களை என்ன சொல்கிறாங்க? அவங்க இருந்தா உங்கள் வீட்டில் அப்படி சில வீட்டுகள் அப்படி தான் சண்டையே வர்றது. உங்கள் வீட்டு இங்கே அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? அங்கே அடிமையாக கிடந்து அடிப்பட்டு உதப்பட்டு கிடந்தும் கூட புத்தி வராமல் என்ன சொல்கிறாங்க? அங்கே இருந்தால் நாங்கள் அதை சாப்பிட்றோம், இங்கே வந்து இதை இதுதான் அங்கே அது மாத்திரமல்ல, அவங்கள்ட்ட வாயின் வார்த்தை என்ன அவங்க சொன்னாங்க? செத்து போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாயில் ஆண்டவர் எழுத்து வைத்திருக்கிறான். ஆசீர்வாதத்தையும் ஆபத்தையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். எல்லாம் நீங்கள் யூ சாய்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் மரித்தால் நல்லது, நாங்கள் மரித்தால் நல்லது, நாங்கள் மரித்தால் நல்லதுன்னு சொன்னார்கள். அப்போ உங்களுக்கு என்னது? அப்போ ஆண்டவர் பார்த்தா அது எனக்கும் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லுங்க. அதனால என்ன செஞ்சாரு? அதனால தான் இல்லாட்டி நீங்கள் யோசிக்க ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் கொள்ள போகிறார். அப்படி அல்ல, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிவிப்பீர்கள். அப்போ நீங்கள் நல்லதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்டதை பேசுனா அந்த கெட்டது பின்னால் நம்மளே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தனமாய் இருக்கிறது. ஆமென். பவுல் எங்க போயிட்டாரு? பிரமாணம் படித்தவர் யார்? பவுல் பிரமாணத்தை தான் கொண்டு வராரு. அந்த நாட்களில் இன்னைக்கு பிரமாணம்னு எழுதப்படவில்லை, இப்போ தான் புறப்பட்டு வராங்க. அப்போவே சொல்கிறார், புறப்பட்டு வரணுமே சொல்கிறார். இந்த ஜனங்கள் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக அல்ல, இவங்க என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு வருகிற பொழுதே அவங்களுக்கு என்னாச்சு? சுவாப குணம் அவர்களுக்குள்ள இன்னும் மாறாமல் இருக்கிறதே என்று சொல்லி தான் இந்த இடத்துல காட்டுறார். அவர்கள் இச்சித்தது போல நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன இருக்கணும்? கவனமாக இருக்கணும். ஆகவே தான் என்ன சொல்றாரு? இவைகள் நமக்கு இந்த வேத சத்தியம் நமக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? சிஷ்டாந்திரமான என்னது? நமக்கு எடுத்துக்காட்டாக. நல்ல வார்த்தை, எடுத்துக்காட்டாக. ஆமென். அப்போ நம்ம ஒன்று செஞ்சுட்டு நம்ம சொல்ல முடியாது ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் அங்கே காட்டுவார். இங்கே எழுதியிருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமென். நம்ம ஜெபத்துக்கு நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ, எந்தெந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறோமோ, ஆபத்து வேலை என்னை கூப்பிடு, நான் உனக்கு மருத்துவரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவரை மருத்துவரை கொடுக்கலன்னா ஆண்டவர் அதுக்கு முதல்ல வசனத்தை கேட்பார், அதை காட்டுவார். 14 வாசிங்க சிஸ்டர் அப்படின்வார். அதில் என்ன சொல்லுவோம்? என் கற்பனைகளை அப்போ நீங்கள் அதுக்கு அது என்னாச்சு அப்படின்னு கேட்பார். அப்போ அதனால ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
எச்சரிக்கிறார். யாருடைய காலத்தில் மோசே போயிட்டு அந்த மலையில் போயிட்டு வர்ற இடத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? ஆரோனை போட்டு ஒரு குழுக்கொண்டு குலுக்கி அவன் என்ன செஞ்சான்? இருக்கிற நகை பகையெல்லாம் வாங்கி போட்டு என்ன செஞ்சான்? அவன் செஞ்சான். அது எதுவும் மெஷினில் போட்டு எடுத்தான். அது என்னது? இருட்டில் பிடிச்ச மாதிரி வந்துடுச்சு. ராமின்னு சொல்லுங்க. இப்போ எல்லாம் என்ன செஞ்சாங்க? வணங்கிட்டாங்க. அப்போ அதை தான் சொல்கிறார். இந்த இடத்துல அதை எச்சரிக்கையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? விக்கிரகங்களை வாசிங்கம்மா. சில விக்கிர ஆராதனைக்காரர்கள் என்ன ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். அதை சொல்கிறார், எச்சரிக்கிறார். யாருக்கு எச்சரிக்கிறாரு? கொரிந்தியருக்கு இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு சொல்றாரு. ஆமென். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இரண்டாவது சொல்றார், நீங்க அவங்களும் அப்படியெல்லாம் செஞ்சாங்க. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய மாமிச இச்சையினாலே என்ன செய்யறாங்க? ஒன்று விக்கிரத்துக்குள்ள விழுந்து போறாங்க, அல்லது வேசித்தனத்தில் விழுந்து போறாங்க. அதனால ஆவிக்குரிய சபையாகி நீங்களும் நானும் நாம் கானான் தேசத்துக்கு போகிறவர்கள் அல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பெயர் எடுக்கப்பட்டிருக்க ஜனமா இருக்கிறபடினாலே இந்த காரியம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். பாருங்க, பரீட்சை பார்த்து அப்ப அவங்க செஞ்ச காரியத்தினாலேயே என்ன உண்டாயிட்டு? அதுதான் ஆண்டவரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட காரியத்தினாலே பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை என்ன செய்யக்கூடாதான்? பரீட்சை பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். பரீட்சை பார்க்கக்கூடாது அப்படின்னு என்னது? ஆண்டவருக்கு எக்ஸாம் வைக்கிறது இல்லை பைபிள் கிளாஸில். என்னது? ஆமாம், இது நடக்குமா, இது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆமாம், அப்படி தான் அந்த ஜனங்களை என்ன செஞ்சுட்டாங்க? அப்படியே வந்துட்டாங்க. அதனால தான் எழுதுகிறார். அவர்களில் சிலர் முறுமுறுத்து பாருங்க, அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா விக்கிராராதனை செஞ்சாங்க, வேசித்தனம் செஞ்சாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க? பரீட்சை பார்த்தாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க? அது மிக மோசமானது. எது? இந்த முறுக்கு சொல்றது. என்னது? முறுக்கு சொல்றது, முறுமுறுக்கிறது. அந்த வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். எச்சரிக்கை பண்றார். கொரிந்தியர் பட்டணத்துக்கு சொல்றார், அந்த ஜனங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். ஆமீனே, இதெல்லாம் பொய் சம்பவம் அல்ல, இதெல்லாம் உண்மையான சம்பவம். ஆமீன். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? சும்மா ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அதுக்கு எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்லாம் இல்லை, ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதுதான் சொல்றார். ஞானஸ்நானம் எடுத்தவங்களே இப்படியெல்லாம் ஆயிட்டாங்க. அதனால ஞானஸ்நானம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். விசுவாசானவன் உங்களை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்களை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போவான், சில பாவத்துக்களை கொண்டு போவான், சில பரீட்சை பார்க்குற மாதிரி கொண்டு வருவான், சில நேரம் முறுமுறுக்கப்படுது. இவை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? இவை எல்லாவற்றையும் விலகி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்கணும். நம்ம பலவீனர்கள் தான். ஆமீன். அதே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக இருக்கணும். வாசிங்க மகள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகள் எல்லாம் என்னது? உண்மையாக நடந்த சம்பவம் சொல்றார். தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட காரியம் அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களாக இருக்கிறபடினால் நமக்கு வருகிற உபத்திரவங்களும் போராட்டங்களும் இதை விட பயங்கரமாக இருக்கும். அதனால நம்மளை என்ன செஞ்சார்? நம்ம ரோமருக்கு எழுதுகிற பொழுது என்ன சொல்கிறார்? நம்ம யார்? நம்மலாம் அடிக்கடி மெர்லின் சொல்லுங்க, நம்மளாம் யாரு? காட்டான். நம்மளாம் யாரு? ஆமே, நம்மளாம் யாரு? எந்த நம்மளை என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? ஒலிவ மரத்துக்கு என்ன ஆகும்? இன்னைக்கே ஒரு நேரம் என்ன ஆகும்? அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒட்டி தான் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று யூதர்களும் அல்ல, நீங்கள் ஒருத்தரும் இஸ்ரவேலர்கள். இவன் டச் பை த என்னது? ஒலிவ மரம். ஆமாங்க. அப்போ நம்ம யாரா? நம்மளை ரொம்ப கேவலமாக இருக்கிறார் பவுல். நம்மளாம் யாரா? காட்டு ஒலிவ மரம் சொல்கிறார். ஆமே, நமக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு உங்களை இன்னைக்கும் அந்த இரு தரத்தாரையும் தன்னுடைய இரத்த பிணைப்பினால் பிணைத்திருக்கிறார். ஆமின்னு சொல்லுங்க. வேறொரு பிணைப்பு ஒரு கம்முனை போட்டு ப்ரே பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு. ஆனால் இது அப்படி அல்ல, ஒரு பிளட். என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமிங்க. கரங்களை தெரிய தேவனை மையப்படுது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக
அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்பவே பவுல் எழுதுகிறார். பவுல் காலத்திலே ஆமென், இயேசு கிறிஸ்துடைய குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு பவுல் சொல்றாரு இது கடைசி காலமாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இயேசு என்னது, இப்ப அவர் போயிருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறாரு, அவர் என்னது திரும்பி வரக்கூடிய காலம் இருக்கு. அப்ப அந்த ஆண்டவருடைய வருகை காலத்தை குறித்து நம்ம யாருக்கும் என்ன செய்ய முடியாது, இவ்வளவு நாள் வருவான்னு சொல்ல இயலாது. அவர் எத்தனை வயசுல போனார், 33 வயசுல போனாரு. அவர் மீண்டும் வந்து அவருடைய அந்த 40 வயசு முடியணும். அது வரைக்கும் பூமிக்கு வர வேண்டிய காரியங்கள் இருக்கு, அது வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம தேவையானது மட்டும் வாசிப்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இப்ப சொல்றாரு, இப்பதான் மிக முக்கியமானது. நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, நாங்கள் நிற்கிறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமை, நம்ம விழாதபடிக்கு இருக்க வேண்டும். இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற நான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆமீனே, இந்த வாரங்களுக்குள்ளாகவே என்ன உண்டாகும், இந்த மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆமாம், அந்த நேரத்தில் அன்றைக்கி தான் போவாங்க, யாராச்சும் கூப்பிட்டு போவாங்க, வாங்க சிஸ்டர் நாங்கள் போவோம். அடையாளங்களெல்லாம் இருந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்குள்ள இவைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டும், நிற்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ராமேஸ்வரம் ஒரு சின்ன பிள்ளைகள் அந்த 1 வயசு அந்த நடக்க பருவம் வரணும்னா என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டிலலாம் அது நடக்க என்ன செய்யணும், எந்திரிச்சிட்டு டதக்குன்னு கீழே ஒழுகும். நாமே அப்புறம் ஒரு நேரம் என்ன செய்யும் தெரியுமா, நீங்கள்லாம் எதிர்பார்க்காத நேரம் என்ன நடக்கும், நடக்க அதுதான் ஒற்றே ஓட்டம் ஓடும். அந்த நேரம் என்ன செய்ய முடியாது, சாவி கொடுத்து நிப்பாட்ட முடியாது. ராமன் சொல்லுங்க, கொன்றோல் இல்லாமல் அப்படியே ஒரு அப்போ நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. எல்லாம் சத்தம் போடுவாங்க, அங்கே பாரு நடக்குதுருவோம், அது நடக்காது. அது என்ன செய்யும், பிரேக் இல்லாமல் ஓடும். அதுக்கு அதனால இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம என்ன செய்யக்கூடாதான், நாமே விழாதபடிக்கு எச்சரிக்கை. நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், நான் நல்லா இருப்பேன், உன் ஜபத்தை கொண்டு போய் குப்பையில் போடு. ஆமீங்க, நான் நல்லா வேதம் வாசிப்பேன், அதெல்லாம் இல்லை, ஸ்டில் நிற்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இந்த சூழ்நிலைக்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் உபத்திரமே ஜபிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு தான் அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கிறது தான் அங்கே வேற ஒரு ரிலீஸ் ஒன்று இப்படி போட்டு விடும், ஒரு விளம்பரம் இப்படி வரும், அப்படி சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம என்ன செய்ய யூடியூப்பில் பிரசங்கத்தான் கேட்டுக்கிட்டோம். அடுத்த பிரசங்கம் வர்றதுக்கு முன்னால் இடையில ஒன்று வந்துட்டு போயிடும். இந்த பிரசங்கமும் மறந்து போயிடும். அந்த இடையில வந்தது அதை நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமாம், அப்படி பார்க்கக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஜபம் பேசாமல் விட்டுட்டு போவேன், அது வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் அப்போ அதுக்கு நம்ம அது சொத்து வாங்குவேன், நீ காப்பாற்றிட்டீங்க ஆண்டவர் அப்படி நான் சொல்லுவார், நீ காப்பாற்றல, உனக்கு ஆசை, அதுதான் உனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். விடாமன்னு சொல்லுங்க, வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமென். இப்போ அழகா இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சோதனை எல்லாம் என்னது, நமக்கு வருகிற சோதனை தான். இதுமா வேறு மிருகங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வர்றதாக இல்லை, ரெக்கார்ட் இல்லை. இது மனுஷருக்கு வருகிற சோதனை தான். நமக்கு இந்த உலகம் வந்து சோதிக்கிற உலகம் தான். நம்ம நினைக்கிற காரியமெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு போயிட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும், சிலது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நம்ம தான் அதுக்குள்ளே போகணும். ஆகவே சொல்றார், மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாராம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமாம். அப்போ நம்ம இந்த இத்தனை விஷயங்களுக்கு நம்ம வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஓகே அது பார்க்குறாரு, சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தானே எல்லாருக்கும் ஆண்டவரே நடத்துகிறவங்களுக்கே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு எத்தனையோ காரியங்கள், அதனால் நம்ம அப்படின்னு எதுவும் நினைக்கக்கூடாது. பட் வந்து என்னது, ஆண்டவர் என்ன செய்யலாம், சரி இன்னொரு சான்ஸ் பார்ப்போம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செவிங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறார், ஒரு மனம் திரும்பக்கூடிய சான்ஸை கொடுக்குறார். அதுதான் மிக முக்கியமானது. நம்ம எந்த ஒரு வழியில் போனாலும் நம்ம மனம் திரும்பினவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறாரு, நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்கிறார். ஆரம்பிச்சோம். அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான், தன் தகப்பனை விட்டு ஓடி போகிறான், சுத்தமாக எடுத்துட்டு ஓடி போயிட்டான். நம்ம வருவாங்கிறது நிச்சயமே இல்லை. யாருக்கு, அவனுக்கு நிச்சயம் இல்லை.
தகப்பனுக்கு நிச்சயம் இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சான், போகிற இடத்துல போயிட்டு ஆயா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கடைசியில் எல்லாத்தையும் செலவழிச்சு கடைசியில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனான்? அந்த செக்ஷனில் போயிட்டு உட்காந்து அதுவும் ஆசையை பார்க்குறேன். பண்டி சாப்பிட்றத பார்த்தா ஆசைப்படுறோம். எப்படி இருக்கணும், நமக்கு அப்படி தான் சில நேரங்கள் ஆசை வரும். ஆமீன்னு சின்ன வயசில் நான் அவ்வளோ சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அக்கா அப்படியே பின்னுக்கு போயிட்டு இந்த மாட்டுக்கு வச்சுருக்கிற புண்ணாக்கு அதை எடுத்து சாப்பிடுவேன். இனிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு மாடுகளை பாரு அப்படின்னு. என்னதான் சாப்பிட்டா நமக்கு இங்கே ஒன்று வந்து உட்காந்துருவோம் இந்த மாதிரி. ஆகவே இங்கே அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் தான். ஆனாலும் என்னது அந்த வசனங்கள் அழகாக இருக்குது. தேவன் பாருங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவன் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர்கள் விடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன். பாருங்க, உங்களை திறனுக்கு மேலாக அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படியே நமக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில் இருந்து நம்மளை என்ன செய்ய தாங்கத்தக்கதான ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறார். அப்போ சில சோதனைகள் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆகவே அந்த சோதனையிலிருந்து நம்மளை ஆண்டவர் நம்மை மேற்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஓட சொல்றாரு. என்ன செய்யணும்? எது விக்கிரக ஆராதனை? நினைக்க கூட அந்த கோயிலில் போயிட்டு அந்த விக்கிரக ஆராதனை. இங்கே சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால், பணம், பொருள், சொத்து எதையோ ஒன்று நம்ம விக்கிரகமாக வச்சு கொண்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போடணும்னு ஆசைப்பட்டு நான் இதே வாங்கி வச்சிருந்தாலே அதுவும் விற்கிறேன். வேற ஒன்று போடுற இசை அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். இதே எனக்கு இது எல்லாரும் நல்லா இருக்குது, யாரோ மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் நான் அதே போய் வாங்கக்கூடாது. வாங்கினா அதுவே விற்கிற ஆராதனையாக போயிடும். தெரிஞ்சவங்க சரிங்க, மற்றவங்க அமைதியாக இருக்குது. ஆமாம் வாசிங்க. அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விக்கிரம் ஆக்கிறாதீங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனை விக்கிரம் ஆக்கிறாதீங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளை விக்கிரம் ஆக்கிறாதீங்க. பிள்ளைகள் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஆபிரகாமுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அம்மாவும் இல்லையா? ரொம்ப என்ன எப்படி எழுதியிருக்கு? உன்னுடைய ஏகசுதனும் பாருங்க, நேசகுமாரன் பேர் என்னது? அதுக்கு பைபிளில் பார்ப்பீங்க சக்தி போதும். அது பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கெட்ட பழக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கணும்? அன்பில் போராமல் அந்த அவருக்கு கொடுக்குற அன்பை வேற யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுருங்களேன், அவர் கோச்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதுதான் அந்த வசனத்தில் அழகாக அங்கே பவுல் எழுதுகிறன்னு சொல்கிறாரு, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதில்? அந்த அகாப்பை அன்பில் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதுதான் எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் நம்மகிட்ட வந்து கஷ்டப்பட்டு அதை செய் இதை செய் அப்படியெல்லாம் இல்லை. விட்டுருப்பாங்க, நான் இதை விட நல்லது ஒன்று வச்சிருக்கிறேன். அப்போ அப்போ நம்ம வாலிப பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில காரியத்தை போய் விழுந்துடுறீங்களே, அப்போ ஆண்டவர் அது கவலைப்படாது. ஐயோ உனக்குன்னு நான் வச்சுருந்தேனே, நீ ஏன் இப்படி போயிட்டு இதனால தான் உங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற விஷயத்தில் நம்ம கவலைப்பட மாட்டோம், ஆண்டவர் கவலைப்படுவோம். ஏன்னா வாக்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவருக்கு கவலையாக இருக்கும். ஐயோ தகப்பன பிள்ளைகளை வளர்க்குற நேரம் பிள்ளைகளுக்கு அவங்க என்னது வாக்கு பண்ணியாக வளர்க்குறாங்க இல்லை, ஆனால் உள்ளத்தில் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படி சொல்லணும். கடந்த நாட்களில் பார்த்தா 2 பேர் அப்படி தான் திருமணம் முடிச்சுட்டு கடைசியாக ஓடி போயிட்டு இந்த பிள்ளையாச்சு பிள்ளைய பொண்ணு அப்படியெல்லாம் பார்க்குற நேரம் இந்த உலக இச்சையும் இன்பமும் இந்த உலகத்தில் லௌகீக பழக்கங்களும் பிள்ளைகளுக்கு அந்த நேரத்துக்கு நமக்கு ஓகேயாக இருக்கும். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு சேர்மாதிரி அதுவும் சொல்லுவாங்க, இது உனக்கு இந்த வயசு 14, 15 வயசு வந்து 20, 22 வயசு வரைக்கும் அது என்னது ஓடுற பாம்பை கையில் அப்படி கொத்தும், அதனால் நீ கையில் பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாலிப பிராயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த நமக்கு சிஸ்டிகர்லாம் தெரியாது, நமக்கு தெரியாதான் நாங்கள் அப்படி தானே இருந்தோம். அப்படி நமக்கு ஆலோசனை கொடுத்தனால அந்த ஆலோசனைகள் இன்றைய வரைக்கும் நம்மளே நடத்திட்டு போகுது. அதனால நம்ம அப்படியே நம்ம யாரையும் பார்க்கல, ஸ்கூலில் யாரையும் பார்க்கல, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. கண்ணில் தான் பார்க்கத்தான் சொல்லுவோம், வாயில் தான் பேசத்தான் சொல்லுவோம், படுத்தா நினைவு தான் வரும், இல்லாமல் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறோம்? அதுதான் சொல்கிறோம், ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம யாரும் இங்கே பார்க்க உங்களை புத்திமான்கள்
என்னம்மா? புத்திமான் புள்ளிமானா? கொம்புள்ளமானா? என்னம்மா? புத்திமான். என்று கவரிமானா? சொல்லுங்க, கவரிமான் தெரியுமா? எப்படி இருக்கும் கவரிமான்? கவர் போட்டுருக்கு. வாசிங்க. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி எப்படி பேசுகிறேன். சொல்லிட்டு பவுல் கொரிந்தியர்கிட்ட அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உங்களை நீங்க என்ன, அவங்களாம் யாரு? நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எப்படிப்பட்டவங்க? படிப்பறிவு. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அதனால் எல்லாம் படிக்காதவங்க இல்லை, நல்லா படிச்சிருப்பாங்க. பவுல் காலத்தில் அப்படி இருந்தாங்க, இப்போ நல்லா இருப்பாங்க. படித்ததுனால புத்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்க அன்னைக்கு பெரிய பெரிய இதெல்லாம் அந்த நாட்களில் படிப்பே இல்லாதவங்க கை கணக்குலேயே எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர்லன்னு நம்ம படிப்பெல்லாம் போயிடும். ஒன்றுமே கணக்கு கூட கூட்ட தெரியாது. அன்றைக்கி ஒரு கணக்கு இந்த பிள்ளைகள்லாம் பைபிள் கிளாஸ் என்னையே குழப்பிடுச்சு. 13 வருஷத்துக்கு 14 வருஷம் சொல்லி நானும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு படிச்சுக்கிட்டே நான் உள்ளுக்குள்ளே கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறது. 13 14க்கு நானே உள்ளுக்கு கணக்கு போட்டு அப்படியே 13 வருஷம் ஆமாங்க அதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு கூட்டல் கழித்தல் தெரியாமல் இருக்கிறது. அவன் இங்கே சொல்கிறாரு, உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். சொல்லிட்டார் இவர் பவுல் கணக்க சொல்றார். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்களே நிதானிங்க, நீங்க முடிவு எடுங்க. ஒரு காரியத்துக்கு நான் சொன்னதே நீங்க செய்யாதீங்க. என்ன செய்யணும்? நீங்கள் புத்திமானாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட காரியத்தை என்ன செய்யணும்? நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் முடிவு எடுக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்கிற விஷயம் எனக்கும் தான். நானுமே இந்த இடத்துல நிற்கிறேன். நானும் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களுக்கு நானும் முடிவு எடுக்க வேண்டியவனாக. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம புத்தி யோசித்து தான் என்ன செய்ய வேண்டும். ஆமாம், அப்போ நம்ம ஞானத்தினால தான் அந்த புத்தியை வேணும் பயன்படுத்த வேண்டும். புத்தி இல்லாமல் செஞ்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்கிறாரு, உங்களுக்கு புத்தி இருக்குது தானே உங்களுக்கு அப்படின்னு அந்த அது பாருங்கள், அவங்கள அந்த அப்படி கர்த்தர்களை கொண்டு வரதுக்காக சொல்லுகிறார். நீங்கள் நீங்கள் தான் அப்போ ஒருத்தர் பார்த்து சொன்னால் உங்களுக்கு சொன்னால் விளங்காது, நீங்கள் முட்டாள் அப்படின்னு நான் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோவம் வந்துடும். பாருங்க, அப்போ அவங்களே என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்ற விதமாக சொல்ல வேண்டும். அப்போ பவுல் ஏற்ற விதமாக சொல்கிறாங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஒரு விஷயம் என்ன, 11ஆம் அதிகாரத்தை சில சம்பவத்தை கொஞ்சம் காட்டமா பேசுறதுனால இந்த இடத்துல சொல்ற, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்னவா? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு நமக்கு என்ன சொல்கிறார்? அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்களை விட நீங்கள நான் என்னது, இப்போ மோசேயின் காலத்தில் நடந்த சம்பவங்களை விட இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் இருக்கிற நமக்கு என்னவாக இருக்கிறது? இன்னும் பலனாக இருக்கிறது. ஏன்னா நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த பிணைப்பு சாதாரண ஒரு பிணைப்பு அல்ல. அது பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு என்னது? போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் என்ன செய்கிறேன்? என் இரத்தத்தினாலே நான் கல்வாரியில் என்ன செய்கிறேன்? நான் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெயம் எடுத்திருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசம் என்ன செய்வான்? நம்மை தோல்வி அடைவதற்கு நமக்கு என்ன செய்வான்? சோர்வை, அவிசுவாசத்தை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி சின்ன சின்ன காரியங்களை தான் நம்ம வேதத்தில் இருக்கிற காரியங்களை சிலது பற்றி சில நேரங்களில் என்ன சில போதிக்கிறவங்க என்ன செஞ்சிடறாங்க? மூல உபதேசத்துக்கு தவறாக சில காரியங்களை என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? பிரகடனப்படுத்த முடிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு காரியமும் இருக்குது. இப்போ என்னுடைய வயதில் நான் எவ்வளோ காரியங்களை கடந்து வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்போ அதே பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இருக்குது. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரத்துக்கொள்ளும், அதை நீங்கள் தெரிவு செய்யணும். அது உங்களுக்கு புத்தி இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும்? அதை அனலைஸ் பண்ண வேண்டும் தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நம்ம அது சொல்றாரு. அப்ப அந்த இதுல அந்த திருவிருந்தம் நம்ம பானம் பண்றதுனால நம்ம என்ன ஆகிடுறோம்?
ஒரே அப்பத்தை சாப்பிடணும் நம்ம என்ன சபையார் எல்லாம் என்ன ஆகிடுறோம்? ஒன்றுமே அப்படி ஒன்று ஆகிடுறோம். ஆமாம், நம்ம அந்த ரத்தத்தை இதே பானம் பண்ணுறதுனால என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியமாக வந்துடுறோம். நம்ம பிரஜாதியாக இருக்க நேரம் நமக்கு கோத்திரம் குளம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தோட என்ன செய்யணும்? நமக்கு அந்த என்ன திருவிழந்து கொடுக்க நேரம் ஒரே பாத்திரத்தில் எடுத்து ஆண்டவர் கொடுக்குறது போல நாமும் என்ன செய்யணும்? அதுதான் நான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கும். ஒரு சபை என்பது என்ன? ஒரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாக இருக்கிறபடினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் இங்கே சபைக்குள்ள நம்ம ஒன்றாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த ராஜ்யத்துக்குள்ளேயும் போயிட்டு என்ன செய்ய முடியும்? தேவராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசித்து நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும். இங்கே நமக்கு பிரிவினை இருந்தால் அங்கே போனால் என்ன செய்வோம்? அங்கே பிரிவினைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்வோம்? இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளுமே. இப்போ சில இடங்கள்லாம் சில சம்பவங்கள் நடக்குது இல்லையா? கொஞ்சம் ரிச்சானவங்களுக்கு கொஞ்சம் ஏசி போட்டு இல்லாட்டி ஒரு சேரை போட்டு அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆண்டவர் அதெல்லாம் அருவர் இருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமைன் போட்டு முடிச்சது பிறகு அதை எல்லாரும் கை கொடுத்து நல்லா பேசினு புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் பாசர்கள் எங்கே இருக்குது, அந்த கத்திரிக்காவெல்லாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? புதுசாக வரீங்களோ பழசாக வரீங்க எல்லாருமே என்னது? தேவனுடைய பிள்ளைகள் தான். அதனால நீங்கள் எல்லாம் செய்யணும். நல்லா அதுதான் இந்த முறை சிஸ்டர் நல்ல ஒரு வேலை செஞ்சாங்க. அவங்க கிறிஸ்துமஸ்க்கும் சரி புது வருஷத்துக்கும் சரி எல்லாம். புது வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா வீட்டில் இருந்து வடை பலகாரமெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு வேலை செஞ்சுட்டானே. அப்போ அது ஸ்கூல் காலத்தில் காலேஜில் தான் அப்படியெல்லாம் நம்ம மாமிசத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அப்ப சொல்றாரு. அது நான் அதை பத்தி நீங்க நினைக்கிற இந்த காரியங்கள் அல்ல, நான் வேறு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய எண்ணங்கள் விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் உலகத்தின் பிரகாரமாக உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, மாமிசத்தின்படி பார்க்கிற சொல்லுகிற செய்கிற காரியத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை சொல்றாரு. அப்ப நீங்க இங்கேயும் இருக்காதீங்க அங்கேயும் இருக்காதீங்க, எங்கேயாச்சும் ஒண்ணுல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை தான் சொல்றாரு. அவங்களோட விக்கிரக ஆராதனைகள்லாம் குறித்து சொல்றாரு. ஏன்னா அந்த அவ்வளோ பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விக்கிரக ஆராதனைக்கு பயங்கர காரியங்கள்லாம் செய்வாங்க. அந்த அதனால தான் அந்த முக்கால் போடுற கதையெல்லாம் அதில் தான் வருதுங்க. நாட்கள் சொல்லியே முக்கால் போட்டாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுக்குன்னு சொல்லப்படுதுன்னா, அங்கே அவ்வளோ பெரிய பாவம் நிறைஞ்ச ஒரு தேசத்தில் அப்படி அந்த அவங்க ஆராதிக்கிற அந்த தெய்வத்துக்காக வேண்டி சில அருவருக்க காரியமெல்லாம் செய்வாங்க. அதனால தான் அது சொல்கிறார் பவுல். நாங்கள் அப்படியே போயிடுவோம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலோ பேய்களுடைய பாத்திரத்திலோ பானம் பண்ணக்கூடாது. இப்போ சொல்கிறார், நீங்கள் இங்கேயும் வந்து திருவள்ளுவெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சோத்திரம்னு போயிட்டு அங்கே போயிட்டு வைன் ஸ்டோர்ஸில் போயிட்டு நின்றுக்கிட்டு அங்கேயும் தோத்திரம் இருக்கக்கூடாது. அங்கே ஆத்திரமா கொடுன்னு சொல்லி ஆத்திரமா அங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், நீங்கள் ரெண்டுலேயும் பானம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். பரிசுத்தத்தில் இருந்தால் பரிசுத்தத்தில் எடுத்துருங்க, பாவத்தில் என்ன சொன்னீங்க அப்படியே ஓடி போயிருங்கன்னு சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். நீங்கள் ஏன்னா அவங்களுடைய கல்ச்சுரலுக்கு அவர் சொல்கிறார் ஒரு ஆணைன்னு சொல்லி. இப்போ இது வந்து கொரிந்தியருடைய கல்ச்சுரல், அவங்களுடைய இது, அவங்க பணக்காரர்கள் வசதி படைச்சவங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே கட்சாக இருப்பாங்க. அதனால சொல்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க. செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனா செய்யுங்க. இப்போ நினைக்கிறேன் ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு காரியத்தை விட மற்ற எவ்ரிதிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது அவங்க விருப்பம். ஆமாங்க, அவங்க அதுதான் இதில் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இவைகள் எல்லாம் இப்போ புறம் சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நீயே கேள்வி கேட்கிறீங்க. பயங்கரமாக என்ன கேட்குற மாதிரி இருக்கேன். கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அவரோட நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாரும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும்
எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி உண்டாவதற்குரிய எதுவோ அதுதான் பவுல் சொல்றாங்க. எனக்கு அவர் அப்படி பார்க்க போனாலும் பவுல் என்னது, அவர் யாரு, யூதனுக்கு யூதனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாம் ஓகே தான். பழைய ஏற்பாட்டின்படி உள்ள பிரமாணம் அதுலேயும் ஓகே தான். புதிய ஏற்பாட்டின்படியான காரியத்திலே அவர் பெர்ஃபெக்ட். ஆனாலும் நாம் செய்கிற காரியங்கள் என்னவா இருக்கணும், மற்றவங்களுக்கு என்னவா இடரலாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற சில காரியங்கள் என்னவா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இடரலை கொண்டு வரக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நேற்று இந்த மகள் செஞ்ச காரியம், நான் இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நம்ம சபையில் இத்தனை வருஷ காலத்தில் அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. அவரை கூப்பிட்டு ஏசுனேன், ஆனாலும் எனக்கு முடியலை. இன்றைக்கி காலையிலே புட்டிட்டு வாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாம் ஒரு பக்தி விட்டு அப்போ அந்த புற விசுவாச பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இப்போ புதுசாக அவங்க பேசுகிறாங்க இவங்களை பேசுகிறாங்க, இப்போ அதே இவங்களும் செய்யலாங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. ராணின்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம சபைக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. அப்போ அதுதான் இந்த சொல்கிறான் வாசிங்க மகள். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அது சொல்றாரு. நீங்க சுயமா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே மற்றவங்களுக்காக நம்ம சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவங்க என்ன சுயம் தானே. இப்போ பணம் பொருள் இருந்தால் இப்போ நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு அல்ல. அப்போ அதுதான் பெந்தகோஸ்து நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன செஞ்சாங்க, அன்றைக்கி நியூ இயரில் சாப்பிட்ட மாதிரி எல்லாம் அப்படி அதை தான் சொல்கிறாங்க. சபைனா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க பணக்காரவங்க ஏழைகள் அப்படிலாம் இருக்குது. அப்போ நம்முடைய சுயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சபையில் கொண்டு வந்து காட்டக்கூடாது. நம்ம இவ்வளோ பெரிய பணக்கார வசதியாக இருந்தாலும் சபைக்கு வருகிற சபையோட ஒழுங்கு என்ன, சபையோட கட்டுப்பாடு என்ன, இதுக்கு நம்ம கடைபிடிக்கிற நேரம் எல்லாருக்குமே அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் நல்ல புது உடுப்புக்கு வந்தால் அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த புது உடுப்பு வாங்க இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம கரெக்டுன்னு நிகரலாக இருக்கும். மற்றது எப்படி இருக்கும், ஸோ அப்படிங்கிற நேரம் அது நமக்கு என்னது, ஒரு சபைக்கு வருகிற ஒரு ஸ்திரீயுடைய ஒரு ஸ்திரியோ இப்போ யாரோ ஆனோ பெண் அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வேதனையை உண்டு பண்ணுறதே. அப்போ என்னடா இருக்குங்க ஆண்டவர் கும்பிட்றாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற நேரம் அப்போ ஆண்டவர் வந்து என்னவாகிறாரு, ஒரு சாராருக்கு மட்டும் செய்கிறாரு, மற்றவங்க இவங்க சரியாக எல்லாம் செஞ்சுட்டா அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ அதை தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன உடனே ரட்சிக்கப்பட்டு உடனே ஞானஸ்நானப்பட்டு உடனே சபைக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகிறதில்ல, அவைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ நாளுக்கு நாள் என்ன நடக்கும், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு இதுக்கு நம்ம லிங்க் வைக்கக்கூடாது. அது அவங்க நல்லா ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெம்மானம் விட்டு போயிட்டு அப்படியெல்லாம் அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை நான் வந்து என்ன செய்ய முடியாது, கணக்கு பார்க்க முடியாது. அது பெர்ஃபெக்ட் பண்ண சிங்கப்பூர்லாம் போகிற நேரம் அங்கே இருக்கிற கணங்களை பார்க்குற நேரம் அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த பிரசங்கமெல்லாம் சரி வராது. கண்ணை முடிக்கிட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரே, அங்கே உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் என்ன அப்படி அவங்களுக்கு என்னது. இப்போ நான் அங்கே போகிற நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, கலாச்சாரம் இவைகள் எல்லாம் அல்ல. நமக்குள்ள ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹோலினஸை எதிர்பார்க்கிறார். அது என்னது, அந்த ரிலேஷன்ஷிப் அதில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். மற்றவங்க இடரெல்லாம் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம ஏதோ துக்கமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சரியாக இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க மகள். அதான் ஒவ்வொருவரும் தன் பிரயோஜனத்துக்கு தேடாமல் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கக்கூடாது, இடரெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. அங்கேயே சொல்ற, கடையில் போய் சாப்பிடுங்க, கடையில் எல்லாமே இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கடையில் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒன்றுமே வாங்க முடியாது. ஆமாம், அந்த அவங்க கடையில் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அங்கே நான் சாரி வாங்க மாட்டேன்னா கொடையை தான் கட்டிக்கிட்டு இருக்க வேணும். அப்போ சாப்பிட முடியாதுன்னா பட்டினியாக தான் கிடைக்கணும். ஆகவே பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லாரும் எப்படியெல்லாம் இருக்கலாம், ஆனால் என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன எப்படி இருக்கணும், கடவுளுக்குள்ளாக இருக்கணும். கடைசியாக 32, 33 வாசித்து நம்ம படிப்போம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல். அப்ப பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் என் சுய பிரயோஜனத்தை எனக்குன்னு ஒன்று இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், என் சுயத்தை நான் தேடவில்லை. நான் என்னுடைய சுயத்தை தேடி நான் வந்து ஒரு காரியத்தை செய்தால் என்ன செய்ய முடியாது, ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியாது. நான் சுயமாக சில காரியங்களை சொல்லி சில சபைகளுக்குள்ள போயிட்டு அப்படி ஒரு தேவையற்ற காரியங்களை சொல்றேன், சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வரும், முரண்பாடான ஒரு வரும் இல்லையா. அப்போ அதை தான் பவுல் சொல்றாரு. அப்போ கொரிந்தியர் பட்டணத்தில் போயிட்டு அந்த ஜனங்களை அப்படியே என்ன செய்ய முடியாது,
நம்ம அப்படியே இஸ்ரவேலர்களாய் மாற்ற முடியாது, அவர்களை யூதர்களாய் மாற்ற முடியாது. ஆனால் அவர்களை என்ன செய்ய முடியும்? இப்போ நம்மளை யூதரை மாற்ற முடியுமா? முடியாது. நம்மளை இஸ்ரவேலரை மாற்ற முடியுமா? அப்போ நம்ம எப்படி மாற்றுறதுக்கு பவுல் விரும்புகிறார்? சொல்லுமா. கிறிஸ்துவரை மாற்றுகிறோம். அதுதான் மெயின். நம்ம கிறிஸ்தவராக தான் இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றார். நம்ம எல்லாரும் என்ன இருக்கணும்? நம்ம கிறிஸ்து என்ன செய்தான்? அவர் சுயமா எதுவும் செய்யவில்லை. ஆமே, அவர் சுயமா செஞ்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் மரியா வீட்டில் போய் பிறந்த அந்த வாசலில் கூதல் வெளியில் உட்காந்துருக்க மாட்டேன். நான் பிறந்த ஒரு ராஜா வீட்டில் தான் இல்லை. அவர் என்ன செய்தான்? அவர் எதையுமே சுயமாக செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை தான் செய்தார். ராமின்னு சொல்லணும். இப்போ பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னா அந்த சித்தத்தை செய்ய தான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பவுல் இந்த இடத்துல மிக அடக்கமாக சொல்லுகிறார், நான் என் சுய பிரயோசனத்துக்காக தேடாமல் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல சொல்றார், அவங்க ரட்சிக்கப்படணும். ஆகவே நான் என்ன செய்கிறேன்? எனக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு முடியாது. ஆனால் என்ன செய்கிறேன்? அந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு நடத்த வேண்டும். அந்த இடம் எனக்கு அருவருப்பான ஒரு இடமா இருக்கலாம், அந்த இடத்துக்கு நான் போவதற்கு எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், அந்த இடம் எனக்கு பிரியமில்லை. ஆனாலும் என்ன செய்கிறோம்? அந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அவங்களை பிரியப்படுத்தணும். உராமின்னு சொல்லுங்க. அப்போ அதுதான் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறது மிக முக்கியமானது. இப்போ நான் என்னுடைய இதுக்கு நான் வந்துட்டு அது அப்படி அதுக்கெல்லாம் எனக்கு முடியாது, நான் அப்படியே வரமாட்டேன், அது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? அவர்களை பிரயோசனப்படுத்திக் கொள்ளணும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தணும். ஆகவே தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, அது யூதர் ரெண்டு கிரேக்கர் ரெண்டு அப்படின்னு சொல்கிற காரியம்லாம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த குறைஞ்சர் இந்த பட்டினங்களுக்கு சொல்லல இந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஆலோசித்து ஒவ்வொரு காரியத்துக்கு நம்ம முடிவு எடுக்க வேண்டும். இந்த இடத்துக்கு போகிறதா, இது போகிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என் ஆண்டவருக்கு அங்கே இந்த காரியத்தை செய்வதற்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். அது அந்த இடத்துல பவுல் சொல்றார், நான் என் சுய பிரயோசனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோசனத்தை தேடுகிறேன். நம்ம ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவருடைய பிரயோசனம் அவர்களுக்கு என்ன, அந்த காரியத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? இப்போ நானும் அந்த எனக்கு சுயம்னு சொன்னால் நான் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம், அப்படிதான் வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் வீடு இல்லாத இடங்கள் எப்படியோ எந்த இடங்களையும் கூப்பிட்டா நாங்கள் என்ன செய்யறோம்? இதை சுமந்து கொண்டு அங்கே போகிறோம். ஏன்னா இயேசு அப்படி அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர் பூமியில் வந்து சாதாரணமாக இருக்கிற பொழுது நமக்கு ஒரு சுயம் இருந்து நான் அப்படிதான், நான் ஸ்ரீலங்கன், எனக்கு இங்கே ஒரு என்னத்தை ஒரு பெனிஃபிட் ஆண்டவருக்கு தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் இந்த இடத்துல நான் என் சுய பிரயோசனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோசனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கணும் சொல்றேன். இப்போ நான் வந்து பெருமைக்கு சொல்லலை, அநேக குடும்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் எல்லாரோடையும் பழகணும். அதுதான் மிக முக்கியம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சுக்கூடக்கூடாது, முடக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தான் அந்த ஏற்றுக்கொண்டது தான் போயிருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வீடு தான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறவங்கள போயிட்டு நம்ம அங்கே போய் சுவிசேஷம் சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் வச்சிருப்பார். நம்ம அங்கே போயிட்டு தின்னுபிட்டு என்ன செஞ்சணும், கையை கழிட்டு ஓடியாந்துடணும். அதுதான் நம்முடைய வேலை. அப்போ நம்ம அந்த இடத்துல எதிரியாக இருக்கக்கூடாது. நம்மளை நேசிக்கிறவங்ககிட்ட போயிட்டு என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக போயிட்டு ரொம்ப இருக்கக்கூடாது. நம்ம சரியாக இருந்தோம்னா கர்த்தர் நம்ம சரியாக நடத்துவார். விடாமல் சொல்லணும். அடுத்த வருஷம் பார்த்து முடிச்சுக்கணும். நீங்களும் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூதருக்கும் இடரலாக இருக்காதீங்க, கிரேக்கருக்கும் இடரலாக இருக்காதீங்க. முக்கியமாக தேவனுடைய சபைக்கு நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது?
இடரலாம். இப்போ நம்ம செய்கிற எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்னவாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளை விட மற்றவங்க எவ்வளோ விசுவாசிக்கிறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க தெரியுமா. நம்மளை குறித்து நம்ம எல்லாரோட போய் சேர்ந்து இருந்தால் கூட நம்மளை தனிச்சு பார்ப்பாங்க. நம்மளை ஆண்டவர் தனிச்சு தான் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய பேச்சுகள், நம்மளுடைய பேசுகிற நேரமே நம்மளை கேட்குறாங்க, நீங்கள் சபைக்கு போனீங்களா அப்படின்னு. முதல் வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ண போயிடுவோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இவ்வளவுலாம் சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாய் என்றால். நம்ம அவர் கிறிஸ்து எப்படி இருக்கிறான், சுய பிரயோசனத்தை அவர் தேடவில்லை, பிதாவின் சித்தத்தை தேடுவது போல. அப்போ பவுல் எவ்வளவு அழகாக சொல்ல, நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த எழுதப்பட்ட இந்த அச்சு அடையாளங்கள் இருக்கும். எதை வெறுக்க வேண்டும், எதை தள்ள வேண்டும், எதை சேர்த்துக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட இடங்களை எப்படி ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும், இப்போ எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒன்றே ஒன்று என்னது, இப்போ எல்லாவற்றிலும் ஒன்றே ஒன்று தான் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவை எப்படி நம்ம அறிவிக்க முடியும். அன்பு சகலத்தையும் மூடும் அகலவற்றையும் அவரோட இது நிச்சயம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே உண்மையை கர்த்தர் உடிப்பார். நம்ம மேலே கர்த்தர் உடிக்கிறதுனால அந்த வசனத்தை வாசிங்க. இதுவும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உடிப்பார். ராஜாக்கள் என்ன செய்வார்களாம், உங்களிடத்தில் வருவார்கள்.